வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்று நம்ம தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி என்னப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல போற அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஓகே பண்ணுங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் சீரியஸா இதை கேட்குறேன். இது ஒரு நோக்கத்துக்காக தான், ஒரு காரணத்துக்காக தான் கேட்குறேன். நீங்க இந்த தலைப்பு இந்த வேள்பாரியை பத்தி பேசுறதுனால பாத்தீங்கன்னா பாரியை பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. நீங்க முதலா பார்த்த பாரியுடைய காணொலி எதுல இருந்து நீங்க தொடர்ந்து வள்ளல் மீடியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க? உங்களோட நினைவுல இருக்கிறது வள்ளல் மீடியா மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இந்த செங்கோல் டிவி அப்படி எது பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்க எதை முதல் முறையா பாரியவர்களுடைய காணொலியை பார்த்தீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன். சரி, இப்போ வேள்பாரி புக் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருவோம். வேல்பாரி சேல்பாரி ஆயிருச்சு. அதாவது 1 lakh காப்பீஸ் வித்துருச்சு, 10 crores கலெக்ட் பண்ணிருச்சு. அப்படிங்கறனால பாத்தீங்கன்னா தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தமிழுக்காக தோண்டாட்டக்கூடியவர்கள், தமிழுக்காக என்னங்க மூஞ்சம் மாறுது. அந்த ஸ்டேஜ்ல யாருமே அப்படி இல்லையே. இல்லன்னாங்க சொல்ல வந்தேன். அந்த ஸ்டேஜ்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறமொழியாளர்கள் தான் எல்லாருமே. ஒரே நிமிஷம் ப்ரோ, சாரி. இல்லங்க, இப்ப சோஃபாக்குள்ள ஏதாவது வச்சிடறாங்களா? ஆமா ஆமா, அது இல்ல, நம்ம யாரையும் உள்ள விடுறது இல்ல. திறந்த வீட்டுக்குள்ள யாரையாவது உள்ள விட்டீங்கன்னா ரைட்டு, சரி. அதான் ப்ரோ, அந்த வேள்பாரி புக்கு வந்துடலாம். அதுதான், அங்க அந்த மேடையில நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மேடையில உட்கார்ந்திருந்த ஒருத்தரும் கூட தமிழர் கிடையாது. இவங்கெல்லாம் அந்த வேள்பாரி நாவலை புகழ்ந்து மெய்சிலிருத்து போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்க நேர்ந்தது. அதுல ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப், அந்த பேனாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப், அந்த புத்தோட பக்கங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒன்று கடைசியில ஒரு ஹேட்ஸ் ஆஃப் மண்டதான் தெரியுது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப். அது அந்த ஒரு ஹேட் தான் மண்டையில மாட்டீங்களே, அதை தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க, ஃபுல்லா எடுத்து மாட்டுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அநியாயத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் விட்டு திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அதை புகழ்ந்து தள்ளி இருந்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நம்ம கோட் சூட் கோபிநாத் அவர்கள், அவரும் அந்த புத்தகத்தை பத்தி அவர் பேசுவாருன்னு நானும் பார்த்தேன். கடைசியில அவர் அந்த புத்தகத்துல சும்மா 4 வரியை சொல்லிட்டு கடைசியில அவர் ஏதோ என்னென்னமோ பேசிட்டு போனாரு. அது ஒன்றும் அவரோட பேச்சு தான். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நீ ஆனாண்டு போயிட்டாரு. இல்ல, அவர் வேற ஏதோ பேசிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி அதுல இருந்து டைவர்ட் ஆகி போய் பேசிட்டாரு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வெங்கடேசன் அவர்கள் அப்படியே ஒரு தூய தமிழர் போல தன்னை நினைத்து கொண்டு அப்படியே தமிழ் மொழிக்கு பெருமை சேர்ப்பது போல எல்லாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு எரிச்சல் இருந்தது. அந்த எரிச்சலுக்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் இப்ப இந்த வீடியோ முடிவுல நீங்களும் வந்துடும். அதாவது ஒரு நல்ல தமிழரா, உணர்வுள்ள தமிழராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் அந்த நமக்கு என்ன வெறுப்பு, என்ன எரிச்சல் இந்த புத்தகத்தின் மீதும் அந்த எழுதியவர் மீதும் இருக்குங்கிறத உங்களுக்கும் வந்துடும். புரிஞ்சுக்குவீங்க நம்புறேன், ஒரு நல்ல தமிழராக இருக்கும் பட்சத்தில். இப்ப என்ன அப்படின்னா, முதல்ல இந்த நாவலை ஏன் ஒவ்வொரு முறையும் பாரிசாலன் எதிர்க்கிறேன், இதுதான் அடிப்படை. இன்னைக்கு இந்த நாவலுக்கு விழா எடுக்கிறார்கள். அந்த விழா என்னன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் பிரதிகள் வாங்கப்பட்டிருக்கிறது, 10 கோடி ரூபாய் இந்த நாவல் சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில இது ஒரு நாவல் ஸ்டாண்டர்டுக்கு இது ஒரு பெரிய விஷயம். சரி, ஒரு புத்தகத்தோட விற்பனை ஸ்டாண்டர்டுக்கு, தமிழ்ல எழுதப்படுற புத்தகங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இந்த புத்தகம் வெற்றி பெற்று போகுது. ஆனா இந்த புத்தகம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறதோ அந்த அளவுக்கு தமிழ் தேசியம் தோற்கிறது, தமிழர்கள் தோற்கிறோம், தமிழர்களுடைய உணர்வு கேள்விக்குறியாக்கப்படுகிறது, தமிழர்களுடைய மானம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது, தமிழர்களுடைய வரலாறு கேள்விக்குறியாக்கப்படுகிறது, தமிழர்கள் மீது பிறமொழியாளருடைய ஆதிக்கம் நிலைநாட்டப்படுகிறது. இதைத்தான் இங்க நான் சொல்றேன். இல்ல, இதுல என்னன்னா, ஏன் உங்களை டக்குன்னு புரிஞ்சுக்க முடியலன்னா, தமிழர்களோட பெருமையை பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன்னு சொல்லியிருக்கான், அவன் சொல்லியிருக்கான், இவன் சொல்லியிருக்கான். ஒரு பிறமொழியாளர் தமிழர்களோட பெருமையை எடுத்து சொல்றாங்க, ஒரு மன்னனை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறதுனால ஐயோ அது தமிழர் பண்ணலையே அப்படின்னு ஒரு இன வெறியில பேசுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல, இது மிக தவறான போக்கு. ஒரு பெருமையான ஒரு விஷயமாக அவர் எடுத்து பண்ணிட்டு இருந்தாருன்னா அது வேற. மாறாக சு வெங்கடேசனுடைய நாவல் தொடர்புகளை நீங்க நல்லா ஒரு விஷயம் ஆய்வு செஞ்சு பாருங்க. அவர் ஒரு பிறப்பால் தெலுங்கர், அவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். இவர் முதல்ல எழுதுற புத்தகம் பேரு காவல் கோட்டம்னு ஒரு நாவலை எழுதுறாரு. அந்த காவல் கோட்டம் ஓரளவுக்கு ஃபேமஸா போகுது. இந்த அகாடமி விருதுலாம், அது ஒரு அகாடமி இருக்கு, சாகித்ய அகாடமின்னு ஒரு விருது. அது பாத்தீங்கன்னா தமிழருக்கு விரோதமா என்னத்தை எழுதுனீங்கனாலும் அதுக்கு ஆளா கூப்பிட்டு வச்சு அவங்க அவார்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த காவல் கோட்டம் நாவலை வச்சு வந்த படம் தான் அரவான்ங்கிற படம். அந்த படத்தை பத்திலாம் நீங்க பெருசாலாம் யோசிக்கணும், அது ஃபிளாப். ஏன்னா இந்த படத்தை எடுத்தா அந்த வன்மம் ஃபிளாப் தான் ஆகும். ஸோ அந்த அரவான் படம் அந்த காவல் கோட்டை நாவல்ல இருந்து ஒரு பிட்டு. சரிங்களா, காவல் கோட்டை நாவலுமே கிட்டத்தட்ட ஒரு பல பிட்டுகள் தான். அது நீங்க அந்த அரவான் படத்திலே சில விஷயங்கள் காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அது பல பிட்டுகளை தாங்கிய ஒரு நாவல்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, வான்கோழியை விட கொஞ்சம் ஆமா, அது அந்த மரபு தானே, அது அப்படிதான் வரும். இதுல என்ன கொடுமைனா, இந்த காவல் கோட்டம் நாவல் எழுதி அதன் மூலமாக எழுத்தாளருங்கிற பேர் பெற்ற சு வெங்கடேசனை மதுரை மக்கள் வேட்பாளராக தேர்வு பண்ணி அவரை நாடாளுமன்றத்துக்கு எம்பியாலாம் அனுப்புனீங்க. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த காவல் கோட்டம் நாவலுடைய பேசிக்கான ஒன்லைன் ஸ்டோரி என்ன தெரியுமா?
தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள், தமிழர்கள் திருடர்கள், தமிழர்களுக்கு அதாவது ஒரு அறமான வாழ்வு கிடையாது, காட்டு மிராண்டிங்க. இந்த காட்டு மிராண்டிகளை, இந்த திருடர்களை, இந்த கொள்ளை கூட்டத்தை காவல் கூட்டமாக இல்ல இந்த கொள்ளையர்களை காவலாளிகளாக மாத்துற அளவிற்கு ரொம்ப நல்லவர்கள் யாருன்னா தெலுங்கு, அதாவது ஆந்திராவிலிருந்து படையெடுத்து வந்த எங்களுடைய சாதிக்காரர்கள். ஏன்னா இவர் அந்த சாதியை சார்ந்தவர். ஏன்னா நீங்க வேற சாதிய சமூகமா இருந்தா நான் வேறன்னு சொல்லலாம். அவர் அந்த சமூகத்தை சார்ந்த என்னோட சமூகத்தவர்கள் வந்துதான் திருடி கொண்டிருந்த தமிழர்களை காவலாளிகளாக மாற்றினார்கள். களவுக்கு பின் காவல் பிறக்கும்ங்கிறதா அந்த நாவலுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இது உண்மையா? இப்ப நம்ம சில விஷயங்கள் எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாம பேசினாதான் மக்களுக்கு புரியுது. அதான் ஒளிமறைவு இல்லாம பேசுறேன். அந்த நாவல்ல அவர் சொல்ற கருத்து என்னன்னா, குறிப்பாக கள்ளர்கள், தமிழ் பெருங்குடி மக்கள், இந்த கள்ளர் சமூகம் என்பது போர்க்குடி, போர்க்குடியாக தோன்றியவர்கள். போர் தான் அவர்களுடைய தொழிலாக இருந்தது. ஆணிரைகளை கவர்ந்து வருதல்ங்கிறது அந்த போர்ல அவர்களுடைய மரபு. இந்த இது என்னன்னா, இது திருடுறதோ இதுவோ கிடையாது. அன்னைக்கு ஒரு நாட்டோட படையெடுத்து போகும் பொழுது அவர்களுடைய ஆணிரைகளை கொண்டு வரணும். ஏன்னா ஒரு நாட்டுடைய செல்வம்ங்கிறது என்ன அந்த காலத்துல? ஆணிரைகள்னா என்னது? ஆடு மாடுகள். ஆடு மாடுகள் தான் ஆணிரைகள். அப்ப அன்னைக்கு ஒரு நாட்டுடைய ஒரு அரசனுடைய செல்வம், அந்த நாட்டுடைய பொருளாதாரம்ங்கிறது எதை வைத்து தீர்மானிக்கப்படும்னா மாடுகள் மற்றும் ஆடுகள். இதெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சொத்து பட்டிகள்னு சொல்லக்கூடிய பெரும் பட்டிகள்ல வச்சிருப்பாங்க. இந்த போர் தொடங்கும் பொழுது ஒரு முறையாக அந்த ஆணிரைகளை கவர்ந்து வரணும். இதுதான் ஆணிரை கவர்தல். இது சங்க இலக்கியத்திலே ஒரு திணையாக இது போருக்கான மரபாக இருக்கு. அந்த தொழிலை இல்ல அந்த ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு போர் வீரர்கள் தான் இவங்க. இவங்களோட தொழில் சண்டை போடுவது. இவங்களை நீங்க திருடர்களோட ஒப்பிட்டு பேசுறது ஒரு அயோக்கியத்தனம். ரெண்டாவது, அவர்களை போர்க்குடிகளாக இருந்த மக்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய நிலங்கள், அவர்களுடைய அதிகாரம், அவர்கள்லாம் வீழ்த்தப்பட்டு தொடர்ச்சியாக இங்க வந்த தெலுங்கு ஆதிக்க வகுப்பினர் அங்கே ஆட்சி செய்யும் பொழுது, விஜயநகர பேரரசு ஆட்சி செய்யும் பொழுது அவர்களை பெரிய அளவு அவங்க கிட்ட அதிகாரம் இல்லை, அவங்களை விரட்டி அடிக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல. என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு விளிம்பு நிலைக்கு அவர்களை தள்ளியது இந்த தெலுங்கு ஆட்சியாளர்கள். ஆனா இந்த காவல் கோட்டம் நாவல் என்னதான் சொல்லுவோம், அவங்க தொழிலே திருடுறது. எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. அவங்க தொழிலே திருடுறது. இந்த திருடிட்டு இருந்த கூட்டத்தை நாகரிகப்படுத்தினது தெலுங்கர்கள்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நாவல்ல சொல்லக்கூடிய கருத்து. இந்த நாவல் எழுதப்பட்டு இவருக்கு விருது கொடுக்கப்படுது தமிழ்நாட்டுல இந்திய அளவுல விருதெல்லாம் வாங்குறாப்புல. வாங்கிட்டு இவ்வளவு கொடுமை என்ன தெரியுமா? பெரும்பான்மையாக கள்ளர் சமூகம் அதிகமாக வாழக்கூடிய மதுரையிலேயே இவர் வேட்பாளராக நிற்க ஜெயிக்கிறார். இந்த கள்ளர் சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம், கள்ளர் சமூகத்திற்காக நான் இயக்கம் கட்டி வச்சிருக்கிறேன், நான் கூட்டம் நடத்துறேன், நான் மூவேந்தர் இதெல்லாம் நிறைய பேர் கட்சிகள் நடத்துறது, சாதி இயக்கங்கள் நடத்துறதுலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. யாராவது ஒருத்தங்க இதை பத்தி பேசுறாங்களா? என்ன அக்கறை உங்களுக்குலாம் உங்களுடைய சமூகத்தின் மீது இருக்கு? என்ன அக்கறை இருக்கு? ஒரு தமிழ் சமூகத்தை திருடர்கள், இயல்பாகவே இவர்கள் திருடர்கள், இவர்களுக்கு நாங்கள் தான் காவல்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு கொடுத்தோம், அது வரைக்கும் இவர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை இழிவு செய்து ஒரு நாவல் வெளியே வந்திருக்கு. அந்த நாவலை எதிர்த்து எந்த விதமான கண்டன குரலும் இதுவரைக்கும் கள்ளர் சமூகத்திலிருந்து எழவே இல்லை. பெரும்பான்மை அந்த புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டாங்க, அது தெரியாதுன்ற மாதிரி வச்சுக்கலாமா? அப்படி தெரியல. ஆனா அவரோட வாக்குகளை வாங்கி, குறிப்பாக மதுரையில கள்ளர்களுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுகிறார் வெங்கடேசன். டாமினன்ட் பீப்புள்ல அங்க பாப்புலேஷன் வைஸ் பெரும்பான்மை மக்களாக வாக்கை தீர்மானிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் மதுரையில. அவங்கெல்லாம் வாக்கு போடுறாங்க. வாக்கு போட்டு இவர் ஜெயிக்கிறார். உங்க சமூகத்தை இழிவாக பேசிய ஒருத்தரையே நீங்கள் அரவணைத்து ஜெயிக்க வைத்திருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுடைய அறியாமை. கள்ளர்கள் பலரும் அந்த புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டீங்க, படிச்சிருந்தாலும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. இதான் நடந்திருக்கு. இல்ல நான் படிச்சேன் யோசிச்சேன், ஏன் எந்த விதமான எதிர்ப்பும் வரல? அப்ப அவங்க சொல்றது உண்மையா? ஏத்துக்கிறாங்களா? இப்படி ஒருத்தர் நாவலை பதிவு செய்யறாரு. சரி, இந்த நாவலை படிக்கக்கூடிய மற்ற சமூகத்தவர்கள், தமிழ் சமூகத்தவர்களா இருக்கட்டும், வட இந்திய சமூகத்தவர்களா இருக்கட்டும், ஆங்கிலேயர்களா இருக்கட்டும், என்ன நினைப்பாங்க? உங்களுடைய வரலாறு, உங்களுடைய சமூகத்துடைய வரலாறுன்னு எதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க? வெளில அந்த அவார்டட் புக் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆமா, அவார்டட் புக், அரசாங்கத்தோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். ரிசர்ச் பண்ணி உண்மையாதான் சொல்லியிருக்காங்க போல. அதுல இந்த அரவான் படம் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழர்கள் எவ்வளவு இழிவா காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு. அதுல அவங்க இந்த குழந்தை பெற்றுக்கிறது, இந்த மாதிரி அந்த காட்சிகள்லாம் இருக்கும். நீங்க அரவான் படம் பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு இன்னும் அங்க என்ன கர்மம்னு, அந்த கர்மம்லாம் அந்த புக்ல இருக்கு.
இதுதான் அவரோட காவல் கோட்டம். முழுக்க முழுக்க சுய சாதி வெறி அதுல இருக்கு. ஏன்னா அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர். அந்த சமூகம் வந்துதான் தமிழர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு அவர் சொன்னாரு. இல்லங்க, ஆனா இதான் நீங்க சொல்றதை நம்ப முடியல. அவர் கம்யூனிஸ்டுங்க. அவர் எப்படி அவர் அதுதான் எனக்கும் புரியல. அது எப்படி கம்யூனிஸ்ட்? அவரு ஒரு தன்னுடைய சமூகத்துக்கு வந்து உயர்த்தி எழுதுற ஒருத்தர் எப்படி கம்யூனிஸ்ட்? மறைமுகமா அப்படியே யாருக்கும் தெரியாம எழுதுனா கண்டுபிடிக்க மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் நான் வந்து சும்மாலாம் விமர்சனம் வைக்கல. இதே வெங்கடேசன் நாயுடு அவர்கள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, செங்கோல் வந்து மோடி எடுக்கிறாரு கையில. ஆமா, நீங்க என்ன சொல்லணும்? இப்ப நம்மளும் பேசியிருப்போம் அந்த டைம்ல. இங்க பாருங்க, செங்கோல் என்பது நிலையான ஆட்சிக்கானது, ஒரு அறமான ஆட்சிக்கானது, நீதி தவறாத ஆட்சிக்கானது. இந்த செங்கோலை நீங்கள் கையில் எடுத்தீர்கள் என்றால் அது சரியாக வராது. நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்பவர்கள் கையில் இருக்க வேண்டிய கோல் தான் செங்கோல் அப்படின்னு சொல்லணும். இதுதான் தமிழர் மரபு. செங்கோல் என்பது அரசர்கள் கையில இருக்கக்கூடிய ஒரு சின்னம் தான். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, நீங்க பல அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கையில செங்கோல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க ரொம்ப ஃபேமஸான போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா செங்கோல் பிடிச்சிட்டு இருக்க போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சோ செங்கோல் வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து அது சங்க காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு மரபு தான். அரசர்கள் கையில செங்கோல் இருக்கும். இன்னைக்கு மரியாதை நிமித்தமா அரசியல்வாதிகள் கையில செங்கோல் கொடுக்கறது அந்த அரசர்கள் போல நீங்களும் நீதி நெறி தவறாம ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஆனா அந்த செங்கோலை வந்து பிஜேபி கையில எடுக்குது. அதை எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? அது அறத்தோட ஆட்சி செய்பவர்கள் தான் அது கையில இருக்கணும், நீங்க அறமற்று இருக்கீங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணலாம். அதை விட்டுவிட்டு இவர் என்னமா சொன்னாரு? செங்கோல் என்பதே ஆதிக்கத்தின் அடையாளம், செங்கோல் என்பதே மொனார்கி, அதாவது அடிமைத்தனத்தின் அடையாளம், அதை நீங்கள் கையில எடுத்து இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோலையே கொச்சப்படுத்துறாரு. யாரு? வெங்கடேசன். வெங்கடேசன் அந்த நேரத்துல அவர் கொடுத்த அறிக்கையை பாருங்க. செங்கோலை திட்டிருப்பாரு. செங்கோலை கையில எடுத்த மோடியை திட்டல, செங்கோலை திட்டிருப்பாரு. செங்கோல் வந்து ஒரு அவமான சின்னம்ங்கிற மாதிரி. சரி, இப்ப செங்கோல் என்பது அவமான சின்னம் தானே, அதுதானே வெங்கடேசன் சொல்றாரு. அது தமிழ் சின்னம்ங்கிற உடனே அது ஏன்னா பிஜேபி எப்படி அதை ப்ரொமோட் பண்ணுச்சுன்னா தமிழர்களோட அடையாளம்னு சொல்லிச்சது. சோழர்களோடன்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து அது அவமான சின்னம், சோழர்களோடதுன்னு சொன்ன உடனே அவமான சின்னம்னு வருதுல. இதே வெங்கடேசன் செங்கோலை எடுத்து கொண்டு போய் திருமலை நாயக்கர்கிட்ட போய் நிக்கிறாரு. உங்க சாதிக்காரர்கிட்ட மட்டும் நீங்க போய் செங்கோலை நீட்டலாமா? அப்ப அது செங்கோல், அதாவது அவர் என்ன புரிதல் பாத்தீங்களா? தமிழர்களுடைய செங்கோல், சோழர்களுடைய செங்கோல் அங்க எடுத்துட்டாங்களாம். சோழர்கள் கையில செங்கோல் இருந்தா இந்த ஆளுக்கு பொறுக்காது. இப்ப புரியுதா எவ்வளவு சாதி வெறி இருக்குன்னு? இல்லைன்னு சொல்ல முடியுமா? அத அப்ப நான் எங்க அப்ப புத்தி போச்சு? இரட்டை நிலை பாரு. திருமலை நாயக்கர் கிட்ட போய் செங்கோலை கொண்டு போய் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது அடிமை சின்னம்னு தெரியல. முதல்ல திருமலை நாயக்கர் அடிமை சின்னம்னு உங்களுக்கு தெரியலையா? திருமலை நாயக்கர் ஒரு பகுத்தறிவு அரசர். அவரு ஏதாவது அவர் எதிர்த்து ஏதாவது பேசுறீங்களா நீங்க? பல மூட நம்பிக்கைகள்ல வந்து ஆமாங்க, 60க்கும் மேற்பட்ட பெண்கள் திருமலை நாயக்கன் இறந்த காலகட்டத்துல வலுக்கட்டாயமாக நெருப்புல தள்ளப்பட்டு கொல்லப்பட்டார்கள். சதி. ஆனா சோழர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிலையை தரமாட்டேன்னு கடவுள் தான் வந்து தருவேன்னு சொன்னோன்னே டப்புன்னு மூட நம்பிக்கையை ஒழிச்சு சூப்பரா யோசிச்சு அதை எடுத்துட்டு வந்தவர். சோழர்கள் மீது அவதூறு பரப்புறதுக்கு முதல் ஆளா வரக்கூடிய இவர்கள் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு, அதை பத்தி இன்னும் வாய் திறந்ததுல. அந்த அரசரோட சிலையை திறக்கிறதுக்கு இவர் போயிருக்காரு. அந்த அரசரோட சிலைக்கு போய் மாலையை போட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் போட்டோஸோட இருக்கு, எவிடன்ஸ். செங்கோலும் கொடுத்துருக்காரு. ஆமா, செங்கோலும் போய் நீட்டிருக்காரு. அதனாலதான் பேசுறோம். சிலை எப்படிங்க செங்கோல் வாங்கும்? செங்கோல் சிலை எப்படி செங்கோல் வாங்கணும்? அதெல்லாம் பெரியாருக்கு மாலை போடுற கூட்டம், அதுக்கிட்ட நம்ம புரிய வைக்க முடியாது, விடுங்க. சோ அது சிலையை வந்து போய் செங்கோலை கொடுத்துட்டு நிக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது எவ்வளவு பெரிய இரட்டை நிலைப்பாடு? இது பேர் சாதி வெறி இல்லையா? என்னப்பா, தமிழ் சோழர்கள்னு சொல்லும் போது செங்கோல் வந்து இழிவான சின்னம் ஆயிருது, அதே நாயக்கர்கள்னு சொல்லும் போது செங்கோல் வந்து உயர்வான சின்னம் ஆயிருது. அதை எடுத்துக்கொண்டு போய் நீங்களும் நீட்டிட்டு நிக்கிறீங்க. புரியுதா? இதனாலதான் சொல்றேன் அவருடைய வன்மம்னு. சரி, அடுத்து ரஜினி மூலமா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ரஜினி ஒரு மேடையில சொல்ற, அந்த மேடையில சொல்றாரு, இந்த நூல் மேடையில. அடுத்து இவர் ஒரு புக் எழுத போறாரு. என்கிட்ட அதை சொன்னாரு, ஊமை தேவனை பற்றி அப்படின்னு. அது ஊமை தேவன் இல்ல, ஊமத்துறை. சரியா? அவருக்கு பாவம் ரஜினிக்கு வரலாறு தெரியாதனால ஊமை தேவன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாதீங்களா, சும்மா இருக்க சொல்றா. ஊமத்துறை யாருன்னா கட்டபொம்மனுடைய தம்பி. கட்டபொம்மனை பற்றி நம் வரலாறுகள் அதாவது நீங்க சினிமா படம் கிடையாது, உண்மையான வரலாறுகள், அவர் எழுதிய கடித போக்குவரத்துகள், இதெல்லாம் வந்து நம்ம காணொலிகளை முன்னாடியே போட்டிருப்போம், இப்ப பாத்துக்கோங்க. ஊமத்துறை. இப்ப ஊமத்துறையை பத்தி இவர் எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அது எப்படி ராஜா, நீ புகழ்ந்து எழுதுற எல்லாமே ஓ சாதிக்காரனாவே இருக்கான், ஆனா உனக்கு சாதி வெறி இல்லை, நாங்க நம்பணும் இதை. நீங்க யாரெல்லாம் புகழ்ந்து உங்க பேனா எழுதுதோ அத்தனையும் உங்க சாதிக்காரனாவே இருக்கிறார்களே, ஏன்? இப்ப புரியுதா? வெங்கடேசன் நாயுடு அவர்கள் எவ்வளவு ஒரு சாதி வெறியோடு ஆனால் கம்யூனிஸ்ட முகமுடைய மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காருன்னு. சரி,
நான் என்ன சொல்றேன், அவரோட சமூகத்தோட பற்றோட அவர் சமூக மக்களை பற்றி வரலாற்றுல அவர் திருச்சி எழுதுறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ் சமூகத்தை ஏன் இழிவாக எழுத வேண்டும்? காவல் கோட்டத்துல உங்களுடைய பெருமையில நீங்க எழுதுனீங்கன்னா அது வேற, அது உங்க பிரச்சனை. தமிழ் சமூகமான கள்ளர்களை ஏன் இழிவுபடுத்தி எழுத வேண்டும்? இதுதான் எனக்கு வெறுப்பை ஏற்படுத்துது. அது கள்ளர்களுக்கு கூட வெறுப்பை ஏற்படுத்தல, எனக்கு தான் வெறுப்பு ஏற்படுத்துது. ஏன்னா தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவனுக்கு தான் அந்த வெறுப்புலாம் வரும். சாதி உணர்வு கொண்டவனு கூட அதை கண்டுக்க மாட்டான். தமிழ் தேசிய உணர்வு கொண்டவனுக்கு தான் நம்ம சமூகத்தை, நம்ம இனத்தை இழிவுபடுத்திக்கிறார்களேங்கிற வெறுப்பு வருது. சரி, இப்ப வேள்பாரி நாவல்ல என்ன தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்திருக்காருன்னா, இப்ப இந்த பாரியோட வரலாறுங்கிறது நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவரு ஒரு குறுநில மன்னர், ஒரு வேளிர் குடியை சார்ந்த ஒரு குறுநில மன்னர். அவருடைய குடை தன்மையில, அவர் கொடுக்கக்கூடிய தன்மையில எல்லா சங்ககால புலவர்களும் அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். கபிலர்லாம் ஒரு பாடல்லாம் வந்து இன்னைக்குமே ரொம்ப ஒரு பேர் போன பாடல், பாரி பாரி என்று பழையேத்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். மித்துல ஹிஸ்டரி, இது வாழ்ந்த ஒரு மன்னர் வரலாறு. அப்ப பாரியை வந்து அந்த அளவுக்கு உயர்த்தி பேசுறாங்க. அதாவது மலையோடையே கம்பேர் பண்ணி பாரியை வந்து பேசுறாங்க. அதான் பாரி பாரி என்று பழையேத்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர். பாரி பாரின்னு எல்லாரும் ஒருத்தனை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாரிலாம் ஒரு ஆள் இல்ல, மாரின்னு ஒருத்தர் இருக்கேன், மாறி அளவுக்கு பாரிலாம் கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மழை கூட கம்பேர் பண்றாரு. மழையோடு கம்பேர் செய்து பாரிய இயற்கையை கொடுக்கறத விட இவன் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்கிற மாதிரியான ஒரு கம்பேரிசன். ஒருத்தர் தூற்றுவது போல் தூற்றி உயர்வாக இது பண்றது. அப்ப அந்த அளவிற்கு அவரை உயர்த்தி பாடுறாங்க புலவர்கள் எல்லாம். நிறைய பாரியை பற்றி நிறைய புலவர், கபிலர் வந்து பாரியோட நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்ல, அது போக இன்னும் நிறைய சங்க பாடல்கள் எல்லாம் பாரியோடைய குடைத்தன்மை வந்து புகழ்ந்து பாடுற. இது மூவேந்தர்கள் அன்னைக்கு பெரிய அரசர்களாக இருக்கிறார்கள். அந்த மூவேந்தர்களை பத்தியும் பாடல்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த நாவலுக்கும் அந்த இதெல்லாம் எல்லாமே டைம்ல தப்பா இருக்கும். இந்த இதுல அந்த நாவல்ல சொல்லப்படுற பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த காலம் வேற, உண்மையாக பாரியோட சக காலத்து பாண்டிய மன்னர்களும் சேரர்களும் சோழர்களும் வேற. சும்மா தப்பு தப்பா காலத்தையும் இதையும் போட்டு ஒரு முழு கற்பனை குப்பை அந்த நாவல். உண்மையாகவே வேள்பாரி காலகட்டத்துல மூவேந்தர்கள் இருந்தாங்க. அந்த மூவேந்தர்களுக்கும் பாடல்கள், பெரிய பெரிய பாடல்கள், சிறப்பான பாடல்கள் சங்க இலக்கியத்துல உண்டு. அதையும் கடந்து அவர்கள் ஏன் பாரியோடு போர் செய்தார்கள்? இதுதான் நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். பாரி மீது ஏன் அவங்களுக்கு கோபம், பாரியோடு சண்டை போட வேண்டிய தேவை என்ன வந்தது? அவரும் நல்ல அரசன் தானே அப்படின்னா, இங்கதான் ஈகோ. இந்த ஈகோவை பத்தி தான் பாரியோடைய வரலாறு நமக்கு புரிய வைக்குது. 2 பேரும் நல்லவங்களா இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள மோதல் வரும். அதுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லாருக்குள்ள இருக்க ஈகோ. அந்த ஈகோ தான் அந்த போருக்கு காரணமே. அந்த வரலாறுகிட்ட இருந்து நம்ம ஒரு பாடம் எடுத்துக்கணும்னா ஈகோயிஸ்டிக்கா நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதா அந்த பாடமே. மூவேந்தர்களுக்கு இருந்த ஒரு ஈகோ பாரிங்கிற ஒரு நல்லவனுக்கு எதிராக அவர்களை படை திரட்டுவதற்கு ஒரு தூண்டுகோலாய் அமைந்தது. அந்த ஈகோ எங்க இருந்து டெவலப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, புகழ்ல மூவேந்தர்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் அவங்கள பத்தியும் பாடுறவங்க பாடிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பத்தியும் அந்த சமகாலத்துல குறிப்புகள் நல்ல குறிப்புகளா தான் இருக்கு, வீரமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் பாரியோடைய பேரும் புகழும் ஒரு படி அவர்களோட மேல இருக்கு. அந்த சமகாலத்துல நம்ம விட சின்ன சாம்ராஜ்யத்தை கொண்டவன், இவனுக்கு இன்னும் இவ்வளோ மரியாதை, இவனுக்கு இன்னும் இவ்வளோ பேர் இவனை புகழ்ந்து பாடுறாங்க, அப்படி இவன் என்ன பெரிய இவனா அப்படிங்கிற எண்ணம். சரி, அப்ப அவங்ககிட்ட போய் இவங்க வம்பு வளர்க்கறதுக்கு என்ன பண்றாங்க? அன்னைக்கெல்லாம் வந்து சில மரபுகள் இருக்கு. அந்த மரபுகளை மீறி வந்து பொண்ணு கேட்கறாங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அங்கவே சங்கவே அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய அழகும் அவங்களோட அறிவாற்றலும் வந்து அந்த காலத்துல பெரிய அளவு பேசப்படுது. எப்பவுமே நான் முன்னாடியே நம்ம இது பேசியிருக்கோம், பெண்களுக்கு எதுன்னா பெண்களுடைய அந்த ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய பெண்களை எல்லா ஆண்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். அப்ப அந்த இன்டெலெக்சுவல் பியூட்டி அதுதான் வந்து இப்ப அங்கவை சங்கவை மட்டும்தான் அந்த காலத்துல அழகிகளானா கிடையாது. அந்த காலத்தில் மிக மிக சீரிய சிந்தனை கொண்ட பெண்களாக அவர்கள் இருந்தார்கள். எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்ஸ். அதோட இருக்கும்போது அவர்களோட அழகு என்பது ஒரு படி அதிகமாக பல மன்னர்களுக்கு அது ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அங்கவை சங்கவை பற்றி மூவேந்தர்களுக்கு கேள்வி வரும்பொழுது எப்படியாவது அவங்கள வந்து திருமண பந்தத்துல நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரப்போசல்ஸ் வந்து வருது மூவேந்தர்கள்ட்ட இருந்து. பாரி வந்து மறுக்கிறார். இது அந்த ஈகோவுக்கு இன்னும் ஆடடா. என்னடா நம்ம நான் சோழன், நான் பாண்டியன், நான் சேரன், இவ்வளவு பேரும் புகழும் நம்மளோட பாரம்பரியத்துக்கு இருக்கக்கூடிய பேரும் புகழும் இருக்கு. இவர் ஒரு வேளிர் மன்னர், வேளிர் குடி தலைவர். இவர் என்ன நம்ம பொண்ணு கேட்டு இவர் என்ன பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு வேற மறுக்கிறது. அப்ப அது வந்து ஒரு வெறுப்பை வந்து இவர்களுக்குள்ள ஏற்படுத்துது. அதுதான் அந்த ஈகோ. அந்த ஈகோவின் காரணமாக மூவேந்தர்கள் பாரியை எதிர்த்து போர் செய்கிறார்கள். வேளிர்னா யார் பாரி? வேளிர்னா பழங்குடி மக்கள்.
அது வந்து அவங்க வந்து மலைகள்ல இருக்கக்கூடிய மலை மற்றும் அது சார்ந்த ராஜ்யம், ஒரு சிறுநில குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். இதுல இப்ப பாரியோட வந்து போர் செய்யறாங்க. இப்ப இந்த போர்ல வந்து அப்புறம் மூவேந்தர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முற்றுகையிடுறாங்க. அப்ப அதை பற்றி எல்லாம் சங்க இலக்கியத்தில் நிறைய பாடல்கள், நீங்க எவ்வளவு நாள் முற்றுகையிட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க இருக்கக்கூடிய பறவைகள் கூட பறந்து போய் எங்களுக்கு தேவையான உணவுகள் எடுத்துட்டு வந்துரும் அப்படின்னு செல்ஃப் சஸ்டைன்டான ஒரு இடம்ங்கிறனால நீங்க எவ்வளவு நாள் வேணா முற்றுகை போடுங்க, இன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாரியை வந்து நீங்க வீரத்துல எல்லாம் ஜெயிக்க முடியாது, வேணா இரவலா போய் அவன் நாட்டை கேளுங்க, அவன் கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பாடல்கள் வரும். அப்ப இதெல்லாம் என்னன்னா, அன்னைக்கு மூவேந்தர்களுடைய இந்த நடவடிக்கை தமிழ் புலவர்களுக்கு பிடிக்கல. மூவேந்தர்கள் ஈகோயிஸ்டிக்கா இந்த வேலையை பண்றது, பாரியோட போய் மோதுறது தமிழ் புலவர்களுக்கு நியாயம் இல்ல, இது நியாயம் இல்ல, இது இப்படி செய்யக்கூடாது இவங்க அப்படிங்கிறது தமிழ் புலவர்களை அதை மறைமுகமா கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பாடல்கள் அதுதான் நமக்கு உணர்த்துது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து போர் நடக்குது. போர்ல என்ன நடக்கும்? பாரி என்பவர் வீழ்த்தப்படுகிறார். இதுதான் நடக்குது. அதை பற்றியான பாடல்களும் அவங்களுடைய அங்கவை சங்கவையோட பாடலும் கூட நமக்கு சங்க இலக்கியத்துல இருக்குது. அற்றை திங்கள் அவ்வை நிலவில்னு ஒரு பாடல் இருக்கும். அதை தான் நம்ம இதுல ஒரு சினிமா பாட்டு வரும். ஆனா அது வந்து அது மாத்திருப்பாங்க, அது சோக பாட்டு, அதை டியூட் பாட்டா. இதுதான் நம்மளுடைய வைரமுத்து அவர்களுடைய திருவள்ளுவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைரமுத்தா. அவர் அப்படிதான் மாத்துறது. அதாவது ஒரு சோக பாட்டு, அற்றை திங்கள் அவ்வை நிலவில் எந்தை அது என்ன வரும்னா திங்கள் அந்த பாட்டு அதுதாங்க. அந்த அதாவது இதே போல முன்னாடி ஒரு திங்கள்ல எங்களுடைய நாடும் இருந்தது, என்னுடைய அப்பாவும் இருந்தாரு, ஆனா இந்த திங்கள்ல யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் போகும். அது சோக பாடல், அது ஒரு உருக்கமான ஒரு சோக பாடல். அங்கவை சங்கவை பாடினதாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த பாடல் எடுத்து அதுல டூயட்டா மாத்தினவர் தான் நம்மாள் நறுமுகை பாட்டுல. எப்படி வந்து அங்கவை சங்கவை அசிங்கமா சங்கர் காமிச்சாரோ அந்த மாதிரி இவர் வந்து சோகப்பாட்டு, சங்க இலக்கியத்துல இருக்க சோகப்பாட்டை எடுத்து அவர் அப்படி மாத்தி வச்சிருப்பாரு. சரி விடுங்க. இப்ப அந்த ஒரு சோகமான அந்த ஒரு நிகழ்வெல்லாம் நடக்குது. பாரி என்பவன் வீழ்த்தப்படுகிறான். பாரி வீழ்த்தப்பட்டாலும் அவனுடைய அறமும் அவனுடைய கொடைத்தன்மையும் காலத்தாலும் அழிக்க முடியல. அதாவது என்னதான் ஈகோயிஸ்டிக்கா மூவேந்தர்கள் செயல்பட்டாலும் அவர்களையும் தாண்டி பாரியுடைய பேர் வந்து நிலைச்சு நிக்குது. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஈகோவால ஏற்பட்ட ஒரு போர், இதுதான் நார்மலான ஒரு விஷயம். இதைத்தான் வரலாறு சொல்லுது. இதைத்தான் நம்ம மக்கள்கிட்டையும் குழந்தைகிட்டையும் கடத்தணும். ஈகோவால நடந்த ஒரு போர் இது. அப்ப ஈகோ வந்து எப்படி நல்லவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு அழிவை ஏற்படுத்துங்கிறதுக்கு இது ஒரு. ஆனா இந்த நவயுக வீர நம்ம பாரின்னு இருக்கிற இந்த நாவல் முழுக்க முழுக்க இது அல்ல. முழுக்க முழுக்க இது எதிரான ஒரு நாவல். ஏன் அப்படின்னா, கம்யூனிஸ்டுகள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு நாடகம் போடுவாங்க, பாரி நாடகம்னு கம்யூனிஸ்டுகள் போடுவாங்க. சரி, அப்ப இருந்தே இந்த பொய்யை வந்து அவர்கள் உருவாக்க தொடங்கி விட்டார்கள். அதாவது ட்ரைபல்ஸ் வெர்சஸ் மருதநில மக்கள் மாதிரி. அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் அவங்க போல. மூவேந்தர்களை இழிவுபடுத்தணும். மூவேந்தர்கள் கெட்டவங்க, மூவேந்தர்கள் கொடுங்கோலர்கள், அந்த கொடுங்கோலர்கள் எடுத்து மக்களுடைய புரட்சியாளனாக பாரி இப்படிங்கிற மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட இவங்கெல்லாம் நிலவுடைமையாளர்கள், இவர் நிலமற்றவர், இவர் போராடுற, இவர் சமத்துவவாதி, இவங்கெல்லாம் வந்து ஆதிக்கவாதிகள் இப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன்ல ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க கம்யூனிஸ்டுகள். இது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்குன்னு. அதுலதான் இந்த பாரியுடைய இந்த வரலாறு எடுத்துக்கிட்டு திருச்சி அந்த நாடகங்கள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கூட்டம். அந்த நாடகத்தை பேஸ் பண்ணி தான் இவரு இந்த நாவலை எழுதுறாரு. இதுக்கும் பாரிக்கும் சம்பந்தம் கிடையாது, வரலாறுக்கும் சம்பந்தம் கிடையாது, பேர்களை எல்லாம் எடுத்து இதனாலதான் நமக்கு வெறுப்பே ஆகுறது. ரெண்டாவது, இதுல சொல்லப்பட்ட பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னரும் அதுக்கப்புறம் சேர மன்னரும் பாரியோட சமகாலத்தவர்களே கிடையாது. இந்த சும்மா அதாவது இருக்கிறாங்க, அவங்க வேற காலத்தை சார்ந்தவர்கள். டைம்ல மிக்ஸ் பண்ணி இருக்கிற பாண்டிய மன்னர் பேர் கொஞ்சம் பேர் யாருக்கு பேர்லாம் நல்லா தெரியுமா, அதுல எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு குழப்பி பொய்யா ஒரு அவதூறு. இது அவதூறு, முழுக்க முழுக்க அவதூறு. இன்னும் எதை கொடுத்தாலும் 1 லட்சம் பேர் திண்டு வச்சிருக்காங்க. அதுதான் தமிழ் சமூகத்துடைய ஒரு அறியாமையுடைய உச்சம். இப்ப என்னன்னா, இந்த நாவல்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாரி வந்து அதாவது மூவேந்தர்கள் பழங்குடி மக்களை எல்லாம் வேட்டையாடுறாங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, நம்ம அவதார் படம் பாத்தீங்களா, அவதாரில் ஹியூமன்ஸ் போயிட்டு எப்படி ஓல்டஸ்ட் ஸ்டோரிங்க இது, அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு அதே கான்செப்ட் தான் இது. அதுல என்னன்னா, இதுல வந்து அதுல எப்படி ஹியூமன்ஸ் போய் இன்வைட் பண்றாங்களோ அதே போல மூவேந்தர்கள் வந்து காட்டுக்குள்ளெல்லாம் போய் பழங்குடி மக்களை எல்லாம் அழிக்கிறாங்கங்க, இனப்படுகொலை செய்யறாங்கங்க. மூவேந்தர்கள் கேவலமானவங்க, கொடுங்கோலர்களுங்க. அவங்க போய் இனப்படுகொலை செய்யறாங்க. அப்படி இந்த மூவேந்தர்களும் போய் இனப்படுகொலை செய்யும் பொழுது அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்குறாரு பாரி. ஏதாவது கதை அப்படி இருக்கா? ஸ்டூபிடா இருக்கு இது. வேளிர்களுக்குள்ளே சண்டைலாம் நடந்துட்டு இருந்துச்சு, தெரியுமா தெரியாதா? வேளிர்கள் தனியே அவங்க ஒரு இனம் தான், அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே எல்லாம் சண்டைலாம் வந்திருக்கு.
அவங்களுக்குள்ளே ரெண்டு தரப்புல எல்லாம் மாறி மேல நின்று இருக்கவங்களா இருக்கிறாங்க வரலாறுல. ஆனா இவர் என்ன படம் எடுத்து வச்சிருக்காருன்னா, எத்தனையோ குடிகளாம், அத்தனை குடிகளுக்கு வந்து எல்லாரும் அழிஞ்சிடுறாங்களாம். அந்த மக்கள் எல்லாரும் வந்து கடைசியா பரம்பு மலையில அடைக்கலமா இருக்காங்களாம். இப்போ புரியுதா? பரம்பு மலை இஸ் பாலஸ்தீன், ஓகே, மூவேந்தர் இஸ் இஸ்ரேல். இதான் கதை. பரம்பு மலையில இனப்படுகொலை செய்யறாங்க மூவேந்தர்கள். இதுதான் இந்த வரலாற்று ஆவணம், சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி. அதுதான், வேற என்ன, இனப்படுகொலை மாதிரி தான் காட்டி வச்சிருக்காரு. பழங்குடி மக்கள் எல்லாத்தையும் இவர் பாரி வந்து அடைக்கலம் கொடுத்தாரு. எங்க என்ன ஆதாரம் இருக்கிறது? என்ன எதுல இருந்து எடுத்தீங்க? அப்படி என்னென்ன குடிகள் எல்லாம் அவர் அடைக்கலம் கொடுத்தாரு? சும்மா சொல்லணும். அப்ப ஒரு கற்பனையை கொண்டு வந்து எதுக்குள்ள பூத்துறீங்க? அப்படி பூத்தும் பொழுது எதிர்த்தரப்புல யாரை வைக்கிறீங்க? தமிழ் மன்னர்களை. எரிச்சல் வருமா வராதா? மூவேந்தர்களை எல்லாம் வில்லனாக்கி ஈகோவால நடந்த போர், மாற்றுக்கிறது கிடையாது. ஈகோவால இவங்களுக்குள்ளேயே நடந்திருக்கா இல்லையா போரு? எல்லாருக்குள்ளேயும் நடக்கும். மூவேந்தர்களுக்குள்ளேயே போர் நடந்திருக்கா இல்லையா? இப்ப ஈகோவால நடந்த போர் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு பொய்யா கதை கட்டக்கூடாது. அதுவும் சரி, அது வரலாறுல என்ன, பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க கேட்கறாங்க, பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. அப்ப சமமா நினைச்சனாலதான் அது நடக்குது. இல்லைன்னா அவங்க வீட்டுல போய் பொண்ணு எடுப்பாங்களா? தகுதியான ஒரு சம்பந்தம்னு நினைச்சனால தான் கேட்டிருக்காங்க. பொண்ணை நீ கல்யாணம் பண்ண கொடுன்னு சொல்லி கேட்கறாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னால்தான் ஈகோ கிளாஸ் ஆகுது. என்னடா நம்ம கேட்டு கொடுக்கலன்னா அப்புறம் என்ன, நம்மள என்ன சொம்பை நினைச்சிட்டாப்லையா அப்படிங்கிற வந்து ஒரு திமிருத்தனத்தினாலதான் இந்த சண்டையே நடக்குது. ஆனா நீங்க என்ன நம்ம கதையில் எழுதி வச்சிருப்பீங்க? தேவாங்க அங்கவே சங்கவே எல்லாம் கேட்கல, தேவாங்க தெரியுமில? அதையும் கேட்கறாங்க. ஏன்னா லூசு பயல்கள்ல மூவேந்தர்கள். வெங்கடேசன் அப்படித்தான் தோணுது. மூவேந்தர்கள் லூசு பயலுக இந்த தேவாங்க கேட்கறதுக்கு தான் சண்டை போட்டாங்க. இதுதாங்க நாவல் கர்மம். இதுக்கு தான் ஃபயர் விட்டுட்டு ரஜினிகாந்த் ஹேட்லாஃப் என்னது இது? எரிச்சல் வருதா இல்லையா? அதுக்கு தேவாங்கன்னு சொல்றோம்னா நம்மள சிரிச்சுட்டு போயிரும் சொல்லி தேவ வாக்கு விலங்கம். அது தேவாங்க கிடையாது, தேவ வாக்கு விலங்கம். அப்புறம் நல்லா எனக்கும் வருது வாயில. தேவாங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல போறவங்க எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தேவாங்க எப்பவுமே நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி தான் உட்காரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கு ரீசன் இருக்கு. தேவாங்கோடைய அந்த பார்வை இரவு நேரத்துல அது சில அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு, நட்சத்திரங்களை அது வந்து மனசுல, இது மாதிரி பல உயிரினங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு திறமை இருக்கு. அது போல தேவாங்க ஒரு திறமை இருக்கு போல. அதனால அந்த காலத்து மாலுமிகள் வந்து தேவாங்க கூண்டுல வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா அது எந்த பக்கம் நமக்கு தெரியலனா கூட அது வந்து நார்த் சைடை நோக்கி உட்காரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதன் அடிப்படையில் தேவாங்க வந்து வச்சுட்டு போனாங்கன்னா அது எந்த பக்கம் உட்காரணும், நார்த்தை பார்த்து உட்காரும். ஸோ அதுதான் நார்த்துன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுக்காக தான் தேவாங்க வந்து சொல்லுவாங்க. மித்தபடி தேவாங்க வந்து சாதாரணமாவே நம்ம காடுகள்ல எல்லா பக்கமும் கிடைக்கிற ஒரு உயிரினம் மட்டும் இருக்கிறது, அரிய உயிரினம் கிடையாது. எல்லா பக்கமும் கிடைக்கிற ஒரு உயிரினம் தான். அது அபண்டன்ஸா கிடைக்கிற உயிரினம் தான். இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. பட் இப்பவுமே நிறைய காட்டுக்குள்ள இருக்குது. நீங்க இரவு நேரங்களில் காடுகளுக்கு போனீங்கன்னா அது ஈஸியா பாத்துடலாம். இன்னொன்னு நம்ம நீங்க பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கெல்லாம் அந்த கிராமங்கள்ல எல்லாம் அந்த விற்கிறதுக்கு வருவாங்க. தேவாங்க வந்து கூண்டுல போட்டு வித்துட்டு பல்லாவர சந்தையில அதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அதோட தொடர்ச்சி தான் என்னமோ தெரியல. சுகர் கிளைடர் இன்னைக்கு வித்துட்டு அலைறாங்க நிறைய பேர். விடுங்க வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து அதை பற்றி அதுல வந்து பெருசா ஒரு விஷயம் இல்லை. இந்த தேவாங்க ஏதோ ஒரு அரிய வகை உயிரின மாதிரியும், இந்த தேவாங்க வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் மாதிரியும், அது இருந்துச்சுன்னா எல்லா வெற்றியும் அவங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி இந்த நாவல்ல உடான்ஸ் அப்படி ஒரு லெவலுக்கு அதை வந்து இந்த மாதிரி ஆட்கள்னாலதான் அந்த பாம்பை பிடிக்கிறேன், இந்த பாம்பை பிடிக்கிறேன், மண்ணொலி பாம்புன்னு அலைவாங்க போல. இந்த மாதிரி இப்ப ஒரு வேட்டை எழுதிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் எவனா படிச்சுட்டு தேவாங்க தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது தேவவாக்கு விலங்குன்னு அரிய உயிரின மாதிரி மாத்தி விட்டு இந்த விலங்குக்காக அவங்க கேட்ட மாதிரியும், அந்த விலங்கு எங்கள்கிட்ட ஒப்படைன்னு சொன்ன மாதிரியும், அதை அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, இதெல்லாம் கதை. இதுல என்ன கான்செப்ட்? ஈகோவால நடந்த சண்டையை எப்படி ட்விஸ்ட் பண்ணி இது என்ன? இதுல ஏதாவது இருக்கா? கடைசியில என்ன இனப்படுகொலை போட்டு முடிகிற மாதிரி இது. மூவேந்தர்கள் வந்து பழங்குடி மக்களை இனப்படுகொலை செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு தமிழர் இனத்திற்கு எதிரான ஒரு வரலாற்று திரிபு வேலையை இந்த நாவல் செய்யுது. இன்னொன்னு, இந்த நாவலை படிச்ச அத்தனை பேருக்கும் மூவேந்தர்கள் மேல வெறுப்பு வந்துடும். அப்படி விவரிக்கப்பட்டிருக்கும் டிராமாட்டிக்கா. இதை நீங்க படிச்சு இந்த புக்கை படிச்ச அத்தனை பேருக்குமே மூவேந்தர்கள் கெட்டவங்கிற மாதிரி ஒரு சப்கான்சியஸான ஒரு மைண்ட் செட்ல பதிவாயிரும். ஏன்னா வரலாறு தெரியாதுல்ல. வரலாறு தெரியாத கூமுட்டைக்கு இந்த புத்தகத்தை படிக்குங்க வாங்கி. இல்ல பாரு, இந்த புலவர்கள் எழுதி வச்சுட்டு போலனா இந்த உண்மை பாரி அவர் பத்தி வந்து தெரிஞ்சிருக்காதுல்ல. எப்பவுமே வரலாறுங்கிறது எழுத்தின் மூலமாகவும் ஆவணங்கள் மூலமாகவும் கல்வெட்டுகள் மூலமாகவும் தான் நமக்கு தெரிய வரும். இப்ப அதியமானை பற்றி வரலாறு வந்து நமக்கு எழுத்து மூலமாக மட்டும்தான் கிடைச்சது.
கல்வெட்டு கிடைக்கல அதியமானுக்கு. ஆனா அசோகர் கால கல்வெட்டு எடுத்து படிக்கும் பொழுது அதுல சத்தியபுத்திர அப்படின்னு ஒருத்தரை பற்றி குறிப்பு வருது. சத்தியபுத்திரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும் பொழுது இங்க ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த கல்வெட்டு வந்து அதியமானுக்கு சத்தியபுத்திர அப்படிங்கிற பேரோட அதியமான் வந்து பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதியமானுக்கு ஒரு கல்வெட்டு கிடைச்சிருச்சு. அதியமான் வந்து உண்மையாக வாழ்ந்த அரசருங்கிறதுக்கு இப்ப நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்ப அதியமானை பற்றி வரக்கூடிய அத்தனை கதைகளும் உண்மையாக இருக்கலாம். ஏன்னா சங்க இலக்கியத்துல அதியமானை பற்றி குறிப்புகள் இருக்குல்ல. இந்த மாதிரி சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய பல மன்னர்களுக்கு கல்வெட்டுகள் ஆரம்பத்துல கிடைக்கல. ஆனா இப்ப நம்ம தேட தேட நிறைய கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? அப்ப சங்க இலக்கியத்துல எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்லியிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில பாரி வாழ்ந்தது உண்மை, பாரி மீது மூவேந்தர்கள் போர் தொடுத்தது உண்மை, அதெல்லாம் உண்மை. பாரி கொல்லப்பட்டது உண்மை. ஆனால் அந்த போருடைய காரணம் பெண் கேட்டு பெண் கொடுக்கல. அதுக்கு பின்னாடியும் வரலாறு தொடருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களை வந்து திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வருது? கபிலருக்கு வருது. அவருக்கு காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. அவர் காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போதுதான் அந்த அற்றை திங்கை அவ்வை நிலவுங்கிற அந்த பாடல் எழுதப்படுது. அவங்க பாடுறாங்க. அப்புறம் கபிலர் கூட்டிட்டு போறாரு. கபிலர் கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட போறாருன்னு பாத்தீங்கன்னா இருங்கோவேல் கிட்ட போறாரு. அது இருங்கோவேல் வந்து என்ன சொல்றான், அவர் ஒரு மன்னர், அவர் ஒரு வேளிர் குடியை சார்ந்தவர். அவர்கிட்ட போய் பாடுறாரு கபிலர், நீயும் பாரியும் வந்து ஒரே சமூகத்தை சார்ந்தவர், உனக்கு வந்து நீயும் அவனும் உறவு முறையை சார்ந்தவர், நீ வந்து அவங்களோட பெண்களுக்கு அடைக்கலம் கொடு, திருமணம் இது பந்தத்துக்கு உரியவர், அதனால உன்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அடைக்கலம் கொடுங்கிற மாதிரி கேட்கிறாப்புல. இருங்கோவேல் வந்து மூவேந்தர்கள் பகை வரும்ல, மூவேந்தர்கள் வந்து பகைச்சுக்குவாங்க மாதிரி சூழல் வந்துடும். அதனால பகையாகுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அது மறுத்துறாரு. ஆனா அப்ப வந்து இருங்கோவேல்கிட்ட போயிட்டு கபிலர் பாடுற பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு. இருங்கோவேல்கிட்ட போயிட்டு பாரியோட மகளை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்கு அந்த ப்ரொபோசல் வைக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் நமக்கு சங்க இலக்கிய பாடல்ல கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து மலைமான் திருமுடிக்காரி கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. மலைமான் திருமுடிக்காரியும் அந்த காலகட்டத்துல வேளிர்குடியை சார்ந்த ஒரு மன்னன். மலைமான் திருமுடிக்காரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சிறப்பு இருந்தது. யார் பக்கம் அவர் போர்ல நிக்கிறாரோ அவங்கதான் போர்ல ஜெயிப்பாங்க. ஏன்? அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், போர்ல ஒரு வீரம் மிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். யார் பக்கம் அவர் சப்போர்ட்டா நிக்கிறாங்களோ அந்த அந்த படைதான் ஜெயிக்குங்கிறது. அந்த அளவுக்கு ஒரு வீரம் மிக்க ஒரு போர் படையையும் கொண்டவர், குறுநில மன்னராகவும் இருந்தவர், படைத்தளபதியாகவும் இருக்கிறவர். அப்ப அதே மலைமான் திருமுடிக்காரி தான் மௌரியர்களை எதிர்த்து போரிட்டு அவங்களை விரட்டி விட்டவர். மலைமான் திருமுடிக்காரியோட தலைமையில அந்த போர் செஞ்சு மௌரிய படையெடுப்பை விரட்டி விடுறாரு. ஒரு முறை 3 முறை படையெடுப்பு, அதுல ஒரு முறை படையெடுப்பை விரட்டி விட்டவர் மலைமான் திருமுடிக்காரி. அப்ப அந்த அளவுக்கு வீரம் செறிந்த மலைமான் திருமுடிக்காரிகிட்ட அடுத்து வராரு கபிலர். அப்படி வரும்பொழுது மலைமான் திருமுடிக்காரி தனது மகன்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். இது வரலாறு. இது எப்படி நீங்க மறுக்க முடியும்? மலைமான் வந்து மூவேந்தர்கள் கண்டு பயப்படல, அவனும் வேளிர் மன்னன் தான். பாத்துக்கலாம்டா. ஏன்னா மலைமான பகச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நாளை பின்ன உதவின்னு போய் கேட்க முடியாதுல்ல. புரியுதுங்களா? பெரிய ஆளுன்னு இல்லைங்க, அவனும் ஒரு முக்கியமான ஒரு ஆளு. அவரும் ஒரு குறுநில மன்னர். ஆனா அவரால் இவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. வேணாம், மலைமான பகச்சுக்க வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க மூவேந்தர்கள். இப்படிதான் நடக்குது இது. அப்ப மலைமானோட மகன்களுக்கு அங்கவை சங்கவையா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது இதுதான் வரலாறு. இதெல்லாம் நீங்க ஏதாவது பேசி வச்சிருக்கீங்களா? அந்த நாவல்ல வருதா? எதுவுமே வராது. இனப்படுகொலை செய்யறது போல காமிச்சு. இனப்படுகொலை அது மூவேந்தர்கள் அப்படியே அறமற்ற போரையா செஞ்சாங்க? போர் செஞ்சாலும் பாரியோட போர் செஞ்சாலும் அறமான போர் தாங்க. அதெல்லாம் அறமற்றலாம் இல்ல. சங்கு ஊதப்படும், போர் களத்துலதான் இந்த போர் நடக்கும். போய் மக்கள் வாழ்ற பகுதியில எல்லாம் போய் சூறையாடுறதோ இல்ல போய் கொளுத்து போடுறதோ அதெல்லாம் உங்க ஆளுக பண்ண வேலை. உங்க ஆளுக எப்படி விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்தப்ப தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதை எழுதுங்களேன். அதெல்லாம் எழுத வராது. தமிழ்நாட்டு பெண்களோட நிலைமை அன்னைக்கு என்னவாச்சு, வரலாறு எடுத்து பேசவா? அன்னைக்கு அந்த தெலுங்கு படைகள் என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணதுன்னு சொல்லி எழுதலாமா? ஆனா தமிழ் சமூகத்தை மட்டும் கற்பனையாவே ஒரு அவதூறு பரப்பிட்டு உங்களால போக முடியுது. அந்த அவதூறையும் தமிழ்ல எழுத முடியுது. அதையும் தமிழ் சமூகம் வாங்கி படிக்குது. அதற்கு அவார்டு கொடுக்க முடியுது. அதை பெருமை பீத்த முடியுதுன்னா எந்த இழிவுல தமிழ் சமூகம் இருக்கும்னு புரிஞ்சுக்கானா? நான் சொல்றேன், கொஞ்சம் யோசிங்க. தமிழர்கள் நிறைய பேர் அந்த புத்தகத்தை வாங்கி வச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த புக்கில் சொல்லப்படுறது அத்தனையும் பொய்ங்கிறத உணருங்க. அந்த புத்தகத்தை குப்பை தொட்டியில போட்டு புகைப்படம் எடுத்து பகிருங்க சோசியல் மீடியால. தமிழ் சமூகத்துக்கு எதிராக ஒருவர் புத்தகம் எழுதுகிறார் என்றால் அந்த புத்தகத்தை தமிழர்கள் வெறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள்ங்கிற ஒரு உளவியலுக்கு வாங்க. ஆனா அதுக்கு அவார்டு கொடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்தை நியாயப்படுத்திக்கிட்டு அது நாளைக்கு வரலாறா மாறிடும். பொன்னியின் செல்வன் அப்படிதான் வரலாறா மாறிச்சு. பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு நிறைய பேர் வரலாறுன்னு நம்பிக்கிட்டு அலையறான்.
அதே போலதான் நீங்க வந்து வேல்பாரியை வந்து வரலாறுன்னு நம்புறாங்க இல்ல நம்பிட்டாங்க நிறைய பேர். படம் வேற வரப்போதாமே சங்கர் வந்து என்னோட ட்ரீம் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் வரும். அந்த ட்ரீம்ல அது மண்ணை தூக்கி போடுறதுக்கு தான் இப்ப நம்ம வரோம். இவர்களுக்கு அச்சம் வரணும். தமிழர்களுக்கு எதிராக ஒரு கதைக்களத்தை யார் வில்லன் இதுல? சரி சரி ஓகே, ஹீரோ யாராவது வச்சுக்கோங்க. பாரி மன்னர் ஹீரோ, யார் வில்லன்? சேர சோழ பாண்டியர். அப்ப இது என்னது? இது நெகட்டிவ் லைட்ல தமிழர்களை காட்டுறதுதான் உங்களோட வேலையா? ஆமா அப்படின்னு பாரு சங்கர். அதான் இங்க வேலை, அப்படிதான் காட்டணும். இது இன்னொன்னு, சங்கருக்கு பாரி மகளிர் மேல எந்த அளவுக்கு வன்மம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே தெரியும். நீங்க சங்கருடைய படம் நண்பன் ஒரு படம். நண்பன் படத்துல விஜயோட பேர் வந்து ஏதோ பாரின்னு வரும். சரி, கூட என்ன அடாய் வரும்? பஞ்சவன் பாரிவேந்தன். பஞ்சவன் பாரிவேந்தன். இப்ப இந்த பஞ்சவன் பாரிவேந்தன்ங்கிறத கேவலப்படுத்துறதுக்கு இலியானா அந்த அம்மா நடிகை அவங்க வந்து என்ன பேசுவாங்க? பாரி, பூரி, குப்பை தொட்டி, லாரின்னு பேசுவாங்க. சமஜோக்கு. இது என்னது? இது பாரிங்கிற பேரை கேவலப்படுத்தின நபர். இப்ப இவருக்கு ஆர்வமா இந்த புக்கு நாவல் எடுக்கணும்னு? பாரியை பத்தி கேவலப்படுத்தின நபர் பாரியை புகழ்ந்துருக்கு இந்த நாவல் எடுக்கணுமா? ஏன்னா அது உண்மையாவே பாரியை புகழப்படவில்லை. மாறாக பாரிக்கு காலம் காலமாக ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த படமா எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மூவேந்தர்களுக்கு எதிரானவன் பாரிங்கிற மாதிரி காமிக்கிறது. மூவேந்தர்களுக்கு எதிரானவர் இல்ல, அவர் ஈகோக்கு எதிரான. என் பிள்ளைகளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியுமா அவர் நினைக்கிறாரு. நாங்க எவ்வளவு பெரிய மன்னர்கள், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு ஒரு தகப்பனா அவர் கரெக்டா இருந்தாரு. கட்டி கொடுக்க முடியாதுன்ட்டு இருந்தாரு அவரு. எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், என் மகளுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எவ்வளவு பெரிய ஆளா வேணாரு, எவ்வளவு பெரிய கொம்பனா வேணாருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்துல அவர் அப்படி முடிவு எடுக்கிறாரு. ஆதிக்கத்திற்கு அடிப்பணியில் அவரு, அதெல்லாம் கரெக்ட். ஆனா என்னமோ மூவேந்தர்கள் இனப்படுகொலை செஞ்ச மாதிரி சொல்றது, மூவேந்தர்களை வில்லன் ஆக்குறது, பாரியோட கதையை வச்சு மூவேந்தர்களை கெட்டவங்களும் சித்தரிப்பதெல்லாம் அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை தான் இந்த நாவல் பண்ணுது. அந்த அயோக்கியத்தனத்தை இவர் எடுக்கிறாரு. கண்டிப்பா பாரியும் அவர் கேவலப்படுத்தி தான் காட்டுவாரு. ஏதாவது காட்டுவாசி மாதிரி, நாகரிகம் இல்லாத மாதிரி காட்டுவாரு. நீங்க என்ன பாருங்க, படமா வந்துச்சுன்னா அது அப்படிதான் வரும். சோ அந்த படத்துல பாரின்னு பஞ்சவன் பாரிவேந்தன்னு பேரை வச்சுக்கிட்டு அந்த பெயரை கூட கேவலப்படுத்தினாரு சங்கர். சரி ஓகே, இது ஒண்ணு. சிவாஜி படம், ரஜினி நடிச்ச சிவாஜி படம், மொட்டை பாஸ்லாம் வருவார்ல அந்த படம். அதுல நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, சாலமன் பாப்பையாவை நான் பலமுறை திட்டிருப்பேன் இந்த விஷயத்துக்காக. இல்ல அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இப்ப நம்மளாம் திட்டுறதுக்கு முன்னாடிலாம் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. நம்மளாம் திட்டினதுக்கு அப்புறம் மனம் வருந்தி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம இங்க பதிவு பண்ணணும். அதை நான் பண்றேன். அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய ராஜா, பட்டிமன்ற ராஜா, உங்களுக்கு தெரியும், அவர் மூலமாக ஒரு இதை ஸ்டேட்மெண்ட் காணொலியில சொல்லியிருந்தாங்க. அதன் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் சங்கர் எவ்வளவு பெரிய நயவஞ்சகர் என்று. நீங்க பாருங்க, சாலமன் பாப்பையா அவர்கிட்ட என்ன கதை சொல்லியிருக்காரு சங்கர்னா, இங்க பாருங்க, அவங்க வந்து நீங்க 2 பெண்களுக்கு அப்பா மாதிரி இருப்பீங்க, அவங்க பாக்குறதுக்கு கருப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் வந்து அங்கவை சங்கவை, அவங்களுக்கு வந்து இது என்ன மாதிரி கதைன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை வரும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதாவது நிறங்கள்லாம் இது கிடையாது, நிறங்களுக்கும் அழகுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஸோ நிறங்களுக்கும் திருமணத்துக்கும் அழகுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சினாரியோல நான் அந்த ஷூட்டிங் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. அப்படிதான் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இது யாரு சொல்றா? சாலமன் பாப்பையோட உறவினராக இருக்கக்கூடிய பட்டிமன்ற ராஜா சாலமன் பாப்பையா இப்ப ஏன் படங்கள்லயே நடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணமா சொல்றாரு. ஒரு முறை ஒரு பெரிய டைரக்டர் அவரை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி நடிக்க கூப்பிட்டுருக்காரு. ஆனா பாதி படப்பிடிப்பு மட்டும் நடத்திட்டு, இல்லைங்க அந்த போர்ஷன் நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில நெகட்டிவா அந்த கதாபாத்திரத்தை காமிச்சு கேவலப்படுத்தி விட்டாரு. அதனால சாலமன் பாப்பையா அவருக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஏன் எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா, அங்கவை சங்கவின்னு பேர் வச்சுட்டீங்க. சங்க இலக்கியத்துல மிக அழகிகள் அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட பெண்களை அழகற்றவர்கள்ங்கிற மாதிரி கேவலப்படுத்தி அந்த பேரை கொண்டு வந்து, அதுவும் விவேக்கெல்லாம் வந்துட்டு அங்கவை சங்கவை ரொம்ப பொங்க வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான உருவ கேலிகள், என்ன மாதிரியான ஒரு கேவல இது. தமிழ் பெண்கள் கருப்பா இருப்பாங்களாங்க? அதை மறைமுகமா தமிழ் பெண்கள் கருப்பு, இதுல என்ன அழகு? இதுதான் சங்கரோட புத்தி. வேற என்ன இதுல இருக்கு? தமிழ் பெண்கள் கருப்பா இருப்பாங்க, சங்க காலத்துல இருக்கக்கூடிய அதுவும் வேலூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன வெள்ளையாவா இருந்திருப்பாங்க, அப்படி என்ன அவங்க அழகா இருந்திருக்க முடியும்? அப்ப கருப்பா இருக்கிறதுல என்ன அழகு? இதுதான் புத்தி. தேடி இந்த 2 பேரையும் வச்சிருக்காரு.
அங்கவை சங்கவை ரொம்ப பொங்க வச்சுட்டீங்கன்னு விவேக் வேற ஒரு காமெடி, சிரிப்புடா சிரிப்பு. சுஜாதா வேற இதுக்கு என்ன அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு தெரியல. இதுல சாலமன் பாப்பாவே கருப்பு தான், அவரே இந்த மாதிரி தெரிஞ்சு நடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம எல்லாரும் திட்டினோம். ஏன் தெரியுமா திட்டினோம்? நானே திட்டிருக்கேன் சாலமன் பாப்பா அவர்களை. அவரு அதுக்கு வருத்தப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய சீற்றம் எதனால் வந்தது? தமிழுக்கு துரோகம் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு தமிழ் பண்டிதர் இருப்பதால். அதனாலதான் அவர் மேல எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா சாலமன் பாப்பையா வள்ளுவத்திற்கெல்லாம் குரல் எழுதியிருக்கிறார், விளக்கம் எழுதியிருக்கிறார், குரலுக்கு விளக்கம் எழுதியவர். அவர் மேல பெரிய மதிப்பு எனக்கு இருக்கு, பெரிய ஆளுமை. ஆனா ஏன் அவர் மீது அவ்வளவு கோபம் எனக்கு வந்ததுன்னா, சங்க இலக்கியத்துல உங்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டே இந்த ஒரு அயோக்கியத்தனத்தை அவங்களால செய்ய முடிஞ்சதுல, அதுக்கு நீங்க ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ நீங்க துணை போயிட்டீங்களே. அந்த கோபம், ஒரு தமிழனா அந்த கோபம் எனக்கு இருந்தது. அந்த கோபத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். ஆனா அதுக்கு அவர் வருத்தப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நான் படமே நடிக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு பாருங்க. அதை நம்ம தலைவணங்குகிறேன். இந்த மாதிரி கதாபாத்திரம் அவர் நடிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல, இந்த மாதிரி கதாபாத்திரத்தை நடிச்சிடக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். ஆனா அதை பட்டிமன்ற ராஜா அவர்கள் அதை வெளிப்படுத்தினார். எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயத்த சங்கர் செஞ்சிருக்காரு பாத்தீங்களா? உண்மையா நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அங்கவை சங்கை இழிவுபடுத்திய சங்கர், பாரி பூரி குப்பத்தொட்டி லாரின்னு சொல்லி இழிவுபடுத்திய சங்கர், மனசாட்சியோடு வேல்பாரி நாவலை எடுத்து பாரிய புகழ பாக்குறாரா? இல்ல, பாரியை வைத்து மூவேந்தர்களை இகழ பார்க்கிறார்கள். இந்த படம் வரக்கூடாது, இந்த படம் எடுப்பதற்கு இவருக்கு துணிவே வரக்கூடாது. இதைத்தான் நான் சொல்றேன். அப்படி துணிவு இவர்களுக்கு வந்தது என்றால், தமிழ் என்ற ஒரு இனம் மானத்தோடும் ரோசத்தோடும் தலை நிமிர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு உண்மையாவே மானம் இருக்கிறது, உங்களுக்கு உண்மையாவே ரோசம் இருக்கிறது, உங்களுடைய வரலாற்றை திரித்து யாரும் படம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து செல்வீர்கள் என்றால், உங்கள் வீட்டு பெண்ணை நிர்வாணப்படுத்துவதற்கு நீங்கள் எந்தவித ஆட்சேபனையும் செய்யாத கூட்டமாக இருப்பீர்கள் என்றால், அதுக்கு இணையானதுங்க இது. உனது வீட்டு பெண்ணை கற்பழிப்பதற்கு இணையானது உனது வரலாற்றை கற்பழிப்பது. இதுதான் காலத்திற்கும் உனக்கு இழுக்கு சேரும். இப்போ உன் வீட்டு பிள்ளைய தொட்டு ஒருத்தன் இது பண்ணிட்டான் அப்படின்னா உனக்கு காலத்துக்கு ஒரு இழுக்கு வரும்ல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்பான்ல. இந்த கேள்வி நாளைக்கு நம்ம மீது வரும். உன்னுடைய வரலாறு அங்க சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னடா பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்பான். ஒருத்தன் நேற்று பதிவு போட்டிருக்கான், எனக்கு தேவையான ஒரு வரலாறு, நீ ஒரு நாவல் எழுத வேண்டியதானே. இப்ப அதுவும் பிரச்சனையா? நாவல் வராமையா இருக்கு? வரலாற்றை ஒட்டிய நாவல்கள் எழுதப்படாமலா இருக்கு? எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கு. கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு பொய் வரலாறுகள் தூக்கி பேசப்படுகிறது, மிகைப்படுத்தி பேசப்படுகிறது. இத்தனைக்கும் அது ஒன்றும் சிறப்பான நாவலும் கிடையாது, அது ஒன்றும் பெரிய ஆஹா ஓஹோ நாவலும் கிடையாது வேல்பாரி. அதெல்லாம் சாமானிய நாவல் தான் அது. ஆனா அதுக்கு ஆஹா ஓஹோன்னு பில்டப் கொடுத்து அது விற்பனை செய்ய வச்சு அதுக்கு ஒரு பணம் வேற நாளைக்கு. இல்லங்க, விகடன்ல பாத்தீங்கன்னா வாரம் வாரம் 2 பேஜா வந்துட்டு. ஆமாங்க, விகடன்ல வந்துச்சுங்க அது. அதுக்கப்புறம் அதை தொகுத்துதான் வேல்பாரி நாவலாக தொகுத்தார்கள். அது என்ன பெரிய இந்த நாவல், அதுல என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. அதுல எழுத்து புலமே ஒரு மயிரும் இருக்காது. அதுல சாதாரணமா இருக்கும் அந்த நாவல். நீங்க சும்மா சாமானியமா படிக்கும் போது இருக்குமா அது மாதிரிதான் இருக்கு. அதுல ஒன்றும் பெருசா ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டிலாம் இருக்காது. நிறைய ஓட்டை இருக்குது, நிறைய வரலாற்று பிழைகள் இருக்குது, தப்பா இருக்கும் வரலாறு. அதுக்கெல்லாம் நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப டீட்டெயில்டா உங்களுக்கு வேணும்னா பழைய வீடியோ இருக்கு, அது கூட போய் பாருங்க. வேல்பாரியை பத்தி நான் முழுமையா நான் போட்டிருப்பேன். எந்த மன்னர் இருந்தாரு, எந்த மன்னருக்கு எதிராக இவர் தப்பா ஒரு மன்னரை காட்டியிருக்காருன்னு எல்லாமே இருக்கும். அது டீட்டெயில்டா இருக்கும். அது நான் இப்ப இது இந்த புரிதலுக்காக எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக இதை நம்ம சுருக்கி சொல்றோம். அப்ப வேல்பாரி நாவல் தமிழ் சமூகத்துக்கு எதிரானது. உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யுங்கள். இதை தான் நான் சொல்றேன். அந்த எதிர்ப்புகளை நீங்க பதிவு செய்ய தயங்குவதால் அதை எடுத்து ஒருத்தர் படம் எடுக்க போறேன் ஒருத்தர் கிளம்புறாப்புல, அது இவ்வளோ லட்சம் பிரதிகள் வித்துருச்சு, பல கோடி சம்பாரிச்சிருச்சுன்னு ஒரு பக்கம் ஏமாத்து வேலைகள், ப்ரமோஷன் ஒர்க்கு, இதை பார்த்துட்டு நம்ம ஆட்கள் ஒருவேளை நல்ல நாவல் போலன்னு சொல்லி நீங்களே திரும்ப போய் வாங்குவீங்க, ஏமாந்து வாங்குவீங்க. வாங்காதீங்க. உங்களை காரி துப்புறதுக்கு உங்களை ஒருத்தன் துப்பி எச்சையை பேக் பண்ணி வித்தா போய் வாங்கிடுவீங்களா? ஓஹோ நம்மளை துப்பி இருக்காருங்க அப்படின்னு எடுத்து, அதுதான் இது. இவர்களுக்கு நமது எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு தமிழ் சமூகம் தயங்குவதால் தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு நமக்கு ஏற்பட்டிருக்கு. இவர்களுக்கு என்ன ஒரு கற்பனையா ஒரு வரலாறு எழுதி வரலாற்று பெயர்களை பயன்படுத்தி நான் செய்றேன் இல்லைங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்க, கிரியேட்டிவ் ஃப்ரீடம்ங்க, இப்பெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நீங்க கண்டுபிடிங்க. சரி, இந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடத்தை சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் தலைவர்களாக கருதப்படுறவர் யாராவது ஒருத்தர் வச்சு நான் எழுதலாமா? அனுமதிப்பாங்களா கம்யூனிஸ்ட்? மார்க்ஸை பத்தி நான் கிரியேட்டிவ் ஃப்ரீடமோட எழுதுனா ஏத்துக்குவீங்களா? கம்யூனிஸ்ட் சொல்லட்டும், கிரியேட்டிவ் ஃப்ரீடமோட நான் எழுதுறேன். எப்படி வரலாற்றை மாத்தி எழுதுவீங்க? வருதா இல்லையா வாயில? சரி, ஓகே, மார்க்ஸ்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய ஒரு நாவல் எழுதுறேன், ஆனா அதுல வில்லனே மார்க்ஸ் தான்.
ஒரு பேரலல் யூனிவர்சல் நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஸ்டாலின், லெனின், மார்க்ஸ் எல்லாமே இவங்களெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல ஒரு நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை கதை எழுதுறேன். அதை வந்து ஏத்துக்குவீங்களா? அது கிரியேட்டிவ் ஃப்ரீடம்னு எடுத்துக்குவீங்களா? அப்ப வரலாறுல இருக்கிற ஒரு விஷயத்த வேற மாதிரி தப்பா சிதைச்சு அவங்களோட பேரை தவறா நான் பயன்படுத்தி எழுதுனா அது அவதூறு. அது பேரு மூவேந்தர்கள் மீது அவதூறை பரப்புபவர் தான் வெங்கடேசன். பாரியின் மீது அவதூறை பரப்புபவர் தான் வெங்கடேசன். இது வரலாறா? இது நாவலா? இப்ப கருணாநிதி அவர்களை பற்றி நான் எழுதுறேன், கற்பனையா எழுதுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேஸ் போட்டுருவீங்க. முதல்வர் ஸ்டாலினை பத்தி நான் எழுதுறேன், கற்பனையா எழுதுனா என்ன பண்ணுவீங்க? கேஸ் போட்டுருவீங்க. கற்பனையா நல்லா தானே எழுதுவீங்க. கற்பனையா நமக்கு தோன்ற கற்பனை எல்லாம் எழுதுறோம் நீங்க, கேஸ் போட்டுற மாட்டீங்க. எத்தனை பேரை வந்து தனிப்படை அமைச்சுலாம் தேடுறீங்க? ஏன்பா கிரியேட்டிவ் ஃப்ரீடம், கருத்து சுதந்திரம் இப்படிலாம் சொல்லிட்டு போலாமே, ஏத்துக்குவீங்களா? சரி, இந்த பக்கம் வரேன். இல்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அந்த ஆஸ்பெக்ட் நான் பேசுறேன். இப்ப பிஜேபி லீடர் யாராவது ஒரு ஆள் எடுத்து ஒரு மாதிரி கற்பனை எழுதுனா ஒத்துக்குவாங்களா? அமித்ஷா பத்தி அவர்களையோ இல்ல வந்து மோடி அவர்களை பத்தியோ நான் கற்பனையாக நான் எழுதுகிறேன், இல்ல ஒரு RSS லீடரை பத்தி யாரோ ஒருத்தர் கற்பனையா எழுதுறேன், கிரியேட்டிவ் ஃப்ரீடமோட எழுதுறேன் அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? அது என்னப்பா, உங்களோட லீடர்லாம் யாரோ வந்து கிரியேட்டிவ் ஃப்ரீடமா எழுதுனா ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா தமிழ் மன்னர்கள் எவன் வேணாலும் எழுதலாம்னா அது ஒத்துக்கணும்னா என்ன பேச்சுது? சரி, மன்னர்கள்லயே வரேன், நீ அவ்வளோலாம் போக வேணாம். மராட்டிய சிவாஜி பத்தி நான் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் எழுதுனா நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டீல்ல. இந்த மாதிரி பண்ணவும் மாட்டோம். நாங்க பண்ண மாட்டோங்க. ஆனா அப்படி எழுதுனா அது சரியா முறையா? தப்பு தானே. அதேதானே இப்ப எங்களுக்கு பண்றான். மூவேந்தர்களை வந்து கேவலப்படுத்தி எழுதுறது, இழிவுபடுத்தி எழுதுறது, வில்லனா எழுதுறது, தப்பா எழுதுறது, நெகட்டிவா காட்டுறது, நெகட்டிவா போர்ட்ரே பண்றது எவ்வளவு பொறுத்துக்க முடியும்? அது செய்யறவங்களா பிறமொழியாளர்களா இருந்துட்டு செய்யும் பொழுது ஏன் ஓ மன்னர் பத்தி எழுது? ஓ மன்னர் பத்தி வரலாறு தான் எழுத, நீ இருக்கிற வரலாறு எழுதேன் பார்ப்போம். இருக்கிறதே பேச மாட்டாங்க அவங்க மன்னர்களுக்கெல்லாம், அப்படியே மறைச்சிடுறது. இப்ப பாரு, அடுத்து ஊமைத்துறையை பத்தி எழுதுறாராம். ஊமைத்துறையை ஏண்டா கட்டபொம்மனே இங்க போராடலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம், அதுல ஊமைத்துறை புரியுதா? இப்படியே பொய்யான வரலாறு அவங்க சமூகத்துக்கு கட்டமைச்சுக்குவாங்க, தமிழ் சமூகத்துக்கிட்ட இருக்கிற வரலாறு அழிப்பாங்க எழுதி. இது தமிழ் தொண்டா? இது கேட்டா நாங்க தமிழ் தொண்டு செய்கிறோம், தமிழுக்கு எழுதுகிறோம், தமிழுக்காக எழுதுகிறோம். என்ன பேச்சு இதெல்லாம்? அவ்வளவு வன்மம், வக்ரம் உங்களோட எழுத்துல தமிழ் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, ரஜினியோட பாலிடிக்ஸை சு வெங்கடேசன் ஏத்துக்குவாரா? நான் கேட்கிறேன், இருங்க. ரஜினியோட பாலிடிக்ஸ் சரியா? சு வெங்கடேசன் சொல்லுவாரா? ரஜினி ஆட்சி கட்சியை தொடங்குறேன்னு சொல்லும் போதுல இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்ன? இவங்களோட நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு கேட்கிறவங்க நிலைப்பாடு என்ன? ரஜினியோட அரசியல் வந்து சரியா? ரஜினியோட அரசியல் பார்வை என்பது சரியா? அவர் ஒரு சரியான தெளிவான அரசியல் பார்வை கொண்டவரா? என்னப்பா ஏண்டா, தமிழனை எதிர்க்கணும்னா எல்லாரும் கூட்டுக்கலவனையா ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க. கவனிச்சிங்களா? தமிழருக்கு நெகட்டிவா இருக்க இடத்துல இவங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் ஓரம் போயிடும். நீ பாஜகவா இருந்தாலும் வா, நீ சங்கியா இருந்தாலும் வா, நீ வெள்ளை சங்கியா இருந்தாலும் பரவாயில்ல, நீல சங்கியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எனக்கு எதிரி புதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, வா எல்லாம் ஒன்னா உட்காந்து தமிழனை திட்டுவோம். இதானே நடந்திருக்கு. என்ன கோட்பாடு, என்ன இதுல வந்து நீங்களா ஒன்னாயிட்டீங்க? உங்களை சங்கர் வந்து ரொம்ப சங்கரோட கொள்கை கோட்பாட்டுக்கு வந்து இவர் ஒத்துக்குவாரா? சு வெங்கடேசன் ஒத்துக்குவாரா? எடுத்த படம் எல்லாமே ஏகாதிபத்தியத்தை பத்தின படங்கள், ரைட் விங் மைண்ட் செட்ல முழுக்க ரைட் விங் பாலிடிக்ஸை சப்போர்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தன்னோட லெப்டிஸ்ட் சப்போர்ட்டிவா எழுதப்பட்ட ஒரு நாவலுக்கு காப்பிரைட் நீ விக்கிறேன்னா நீ உன் கொள்கையில எவ்வளவு கோட்பாட்டு மிக்கவனா இருந்திருப்பீங்கன்னு நான் பாத்துக்கிறேன். கேனைங்க அவங்க கிடையாது, புரியுதுங்களா? அவங்க அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை நான் கேனைன்னு சொல்லல, தன்னுடைய கொள்கையவே விற்கிறாங்க பாருங்க, புரியுதா? நீங்க லெப்டிஸ்ட் ஐடியாலஜிக்கு எழுதுற ஒரு ஆளு, உங்களுடைய நாவலும் லெப்டிஸ்ட் ஐடியாலஜி கொண்டதுதான். அது அந்த ஒட்டுமொத்த வேல்பாரி நாவலும் லெப்டிஸ்ட் ஐடியாலஜி. சங்கர் வந்து ஒரு ரைட் விங் கருத்தியல் கொண்ட ஒரு நபர். அவரோட படம் எல்லாத்துலயும் ரைட் விங் பாலிடிக்ஸ் தான் பேசியிருக்காரு இது வரைக்கும், கரெக்டா? இவர்கிட்ட ஒரு லெப்டிஸ்ட் ஐடியாலஜி கதையை கொண்டு போய் நீங்க விக்கிறீங்கன்னா உங்க கொள்கையை விற்கிற கணக்கு தானே இது. வித்துட்டீங்க தானே. இப்ப ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கு? ரைட் விங் கிட்ட இருக்கு, புரியுதா? கொள்கையை விற்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கம்யூனிசம் பேசலாமா? அந்த கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. கம்யூனிசம் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவங்களோட சாதியா வெளியில நீல சாயம் விழுக்கணும், நிறைய எல்லாம் போட்டு குளிப்பாட்டுங்க, மழையில் நீர்ல குளிப்பாட்டி விடுங்க. அப்புறம் அந்த குளிப்பாட்டு நடவடிக்கை தான் இது. நீல சாயம் வெளுக்கணும். இது இந்த கேஸ்ல சகப்பு சாயம். என்ன ராஜா,
திருமலை நாயகருக்கு விழா எடுக்க போறீங்க, ஊமத்துறை பத்தி நாவல் எழுதுவீங்க, காவல் கோட்டத்துல தெலுங்கர்களை உயர்த்தி தமிழர்களை தாழ்த்தி எழுதுவீங்க. ஆனா கேட்டா சாதி அடையாளம் கிடையாது. இங்க ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. இப்படி தமிழ் சமூகங்களை எல்லாம் ஒழிக்கணும். முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் அப்படியே இருக்கும். ஜிடி நாயுடுன்னு தான் சொல்லுவோம். தமிழ் ஊர் பெயர்கள்ல இருக்கக்கூடிய குடிகள் எல்லாம் அழிச்சிடணும், தமிழ் குடிகளை அழிச்சிடணும், மித்த ஊரெல்லாம் அப்படியே இருக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு மறைமுக இனப்படுகொலை. இது ஒரு இன அழிப்பு. இதற்கு துணை போய் கொண்டிருப்பவர்கள் தமிழர்களே. அந்த புத்தகத்தை வாங்கி தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வேள்பாரி நாவல் ஒரு மான தமிழர் வீட்டில் இருந்தால் அந்த நாவலை எடுத்து குப்பத்தொட்டியில் வைத்து புகைப்படம் எடுத்து குப்பத்தொட்டிக்கு நான் அந்த புக்கை தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லி இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். உணர்வுள்ள தமிழர்கள் இதை செய்வார்கள். உணர்வற்றுத்தான் நீங்கள் வாழணும் என்றால் அது உங்க விருப்பம். நான் என்ன சொல்றேன், உணர்வோடு வாழ்வோம். உணர்வோடு வீழ்ந்தாலும் அது ஒரு நல்ல சாவு. உணர்வு இல்லாம வாழ்ந்தாலும் அது புழுவை விட கேவலமான ஒரு வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கை எப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நிச்சயமா. ஸோ இது இதுக்கு மேலே ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு புனைவு நல்ல கிரியேட்டிவிட்டியை கொட்டினாலே அதுக்குள்ளே எவ்வளோ போயிருந்தாலும் மறந்துட்டு அந்த என்டர்டைன்மெண்ட்குள்ளே போயிடுறாங்கன்னு நினச்சா வருத்தமாக இருக்குது. அந்த வகையில் பல பேருக்கு அது அறியாமையில் வாங்கி படிச்சிருந்தாலும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரி. நன்றி.